பெண்கள் மீது அமிலம் வீசும் சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளன. கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுத்தாலும் இது போன்ற கொடூரங்கள் தொடர்கின்றன. அமிலம் வீசுபவர்களை என்ன செய்யலாம் என்பது குறித்து தமிழ்நாடு மாதர் சங்க தலைவர் வனஜா மற்றும் அண்மையில் அமில வீச்சில் உயிரிழந்த வித்யா என்பவரின் தாய் சரஸ்வதி ஆகியோர் கூறும் கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். செய்கிறவங்க மீது கடுமையான தண்டனை இருந்தும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்ற விஷயம்தான் நமக்கு நடைமுறையில் தெரியுது. வித்யான்ற பெண்ணு அந்த வினோதினிக்கு அப்புறம் நடந்த வித்யா மீது அமிலம் வீச்சு அந்த பெண் இறந்துட்டா. ஆனாலும் இன்றைக்கி அவர் வெளியே நடமாட்டிக்கிட்டு இருக்கார். இன்னும் அந்த தண்டனை என்பது உறுதிப்படுத்தலை. பயந்துக்கிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க பயந்துட்டு இருக்காங்க. அவன் வெளியே மிரட்டிக்கிட்டே இருக்கான், அவங்கள அதை பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன். ஒரு ஆண் துணை இல்லாத வாழக்கூடிய அந்த அம்மாவுக்கு காவல்துறையிலிருந்தும் பாதுகாப்பு இல்லை, அரசு சார்ந்தும் பாதுகாப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் சட்டங்கள் போட்டாலும் அமிலம் வாங்குவது தடை செய்யப்பட்டாலும் குற்றங்கள் சர்வசாதாரணம் நடக்குது. அப்போ எல்லா இடங்களையும் ஒரு விழிப்புணர்வு தேவை. அது மீடியாவாக இருந்தாலும் சரி, காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கான பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிற்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பார்ப்பது என்பது குறைவாக இருக்குது. அதனால தான் குற்றங்கள் மிகவும் சர்வசாதாரணமாக நடக்குது. வினோதினி விஷயத்தில் நாடு முழுவதும் பேசப்பட்ட விஷயமாக மாறி உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டது. அதே மாதிரி தான் வித்யாவுக்கு நடந்த கொடுமையும். ஏன் அவரை வெளியே விட்டுட்டு ஜாமீனில் விட்டுருக்காங்க? இப்போ எங்கள் பாப்பா இது ஆசிட் ஊற்றும் போது கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வெளியே விளம்பரமாக ஆயிடுச்சு, ஆசிட் கம்மி பண்ணிட்டேன், தடைப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று சேனலில் பார்த்தா கூட போன வாரத்தில் கூட 2 பிள்ளைங்க மேலே ஊற்றிட்டு இருக்காங்க, ஆசிட் ஊற்றிட்டாங்க. இதேமாதிரி நடந்துட்டு இருந்தால் அப்போ இவங்களுக்கு என்ன தண்டனைன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, என் பிள்ளைக்கு எவ்வளோ சம்பவம் நடந்ததோ அதே மாதிரி இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதேமாதிரி ஆசிட் பயமே இல்லாமல் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எதுனா செய்யணும், ஆசிட் ஊற்றுனாங்களோ ஆசிடே ஊற்றணும். அவங்க பசங்க மேலே யார் என்ன தவறு செய்கிறாங்களோ அந்த தவறு அவங்களுக்கு ஒன்று. ஆசிட் ஊற்றினா ஆசிட்டை ஊற்றணும், மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்துனா மண்ணெண்ணெய் ஊற்றியே கொளுத்தணும். ஏன்னா அந்த ஊற்றும் போது அந்த பிள்ளைங்க படுற வேதனை நான் 24 நாளாக பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவ்வளோ வேதனை. அது ஒரு சின்ன ஒரு கடுகு பட்டா கூட நம்ம மேலே எவ்வளோ வேதனைப்படுறோம். அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் தெரியுங்களா? அந்த ஆசிட்னா அவ்வளோ சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இப்போது இதெல்லாம் முன்னொரு காலத்தில் எவ்வளோ ஒரு செய்தியில் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ அப்படியே தரவாய்ப்பட்டு இவங்களுக்கு தண்டனை சரியான தண்டனை கிடையாது. இப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு சீக்கிரமாக தண்டனை எதை செய்யறானோ ஆசிட் ஊற்ற ஆசிட் தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த தண்டனைக்கும் மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ஆசிட்டை ஊற்றிட்டு அவனுக்கு ஜெயிலில் போயிடறானுங்க. போயிட்டோன்னே 5 மாதம் 10 மாதத்தில் கூட வெளியே வந்துடுறாங்க. என் பிள்ளைக்கு இப்போ 2 வருஷம் ஆக போது ஒரு தண்டனை ஒன்றும் கிடையாது.